நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 2026 வருடம் 20/9/2026 முதல் 18/11/2026 வரை, அதாவது தமிழ் வருடப்படி புரட்டாசி மாதம் 3 முதல் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வரை கடகம் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். கடகம் ராசி செவ்வாய்க்கு நீச்ச வீடு. 12 வருடங்களுக்கு பிறகு கடகம் ராசியில் குரு உச்சமாக செல்கிறார். செவ்வாய் நேசம், குரு உச்சம், குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு யோகம் ஏற்படுது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா யோகமாக வேலை செய்யாது, அது தோஷமாக வேலை செய்யும். ஒரு கிரகம் நீச்சம் அப்படின்னா அது தூங்கிருச்சுன்னு சொல்லலாம், இல்லை அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். தூங்கிருச்சு இல்லை செத்து போச்சு, அந்த கிரகத்தால் பயன் இல்லை. அப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகம் குரு. குரு உச்சமாக இருக்கும்போது கடகம் ராசியில் குரு தான் மிக பலமாக இருக்கிறார். அப்போ செவ்வாய் தூங்கிட்டார். அப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குருவுக்கு தான் பாதிப்பு என்பது அதிகம். கடகம் ராசியில் செவ்வாய் நீச்சம், குரு உச்சம். அடுத்த 2 மாத காலம் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவுடைய காரகத்துவம் பாதிக்கும். குழந்தைக்கு தான் பாதிப்பு. கருக்கலையும், குழந்தைக்கு அதிக உஷ்ணமாகும், குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். பிரஷர், சர்க்கரை பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் நொடி உள்ளவர்கள், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள், இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள், டயாலிஸ் பண்ணக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நேச கிரகத்தோடு உச்ச கிரகம் சேரும்போது குருவுடைய காரக நோய் கூடுதலாக வரும். பிரஷரு, பிபி, சர்க்கரை, இந்த கிட்னி ஃபெயிலியரு, நீர்க்கட்டி, குடலில் வயிறு சார்ந்த பிரச்சனை, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரிலாம் குரு ஏற்படுத்திடுவோம். கடகம் கடகம் ராசி என்ன சொல்லுது அப்படின்னா விதவை பெண். கடகராசியினுடைய அமைப்பு விதவை பெண். ஒரு பெண் திருமணமாகி தன் கணவரை இழந்தால் அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி போராட்டங்களை கொடுக்கக்கூடியதுதான் கடகம். கடகம் ராசியிலே செவ்வாய் செல்லும் போது விருச்சிகம் ராசி என்பதற்கு நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மரண சாஸ்திரம் என்று ஒரு பதிவிட்டிருப்பேன். அந்த மரண சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி நீசம் பெறக்கூடிய வீட்டில் ராசி அதிபதி செல்லும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விருச்சிக ராசிக்கு அதிபதியே செவ்வாதான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாதான். இப்போ அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆவது வீட்டிலே நீச்சமாக செல்லும் போது விருச்சிகம் ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு புல்லா மது சாப்பிடக்கூடியவர்கள், உடல்நலை எக்கேடு கெட்டால் எனக்கு என்ன அப்படின்னு வண்டி வாகனத்தில் வேகமாக போகக்கூடியவர்கள், சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகசத்தில் ஈடுபடுவாங்க. என்ன தண்ணி மழை தானே வருது அப்படின்னு நடு ஆற்றுல போய் நிற்கிறது, பாம்பை விளையாட்டாக போய் பிடிக்கிறது, அப்புறம் நல்ல பாம்பு கடித்து உடனே விஷம் ஏறி இறப்பது. இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகளில் அடுத்த 2 மாதம் விருச்சிக ராசி என்பவர்கள் ஈடுபடாதீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அது சீரியஸாக போயிடும். இந்த காலகட்டத்தில் நோய் வந்துச்சுன்னா உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும். விருச்சிகம் ராசி என்பவர்கள் உங்கள் ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் தன்னுடைய நேசமான வீட்டில் செல்கிறார். இப்போ உடல் ஆரோக்கியம்தான் ஃபஸ்ட்டு, அதன் பிறகுதான் பணம் சம்பாதிப்பது. விருச்சிகம் ராசி என்பவர்கள் பணம் 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 என்று பணத்தை தேடி ஓடாதீங்க.
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய எதிர்காலத்தில், பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் விருச்சிகம் ராசி என்பவர்கள் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 9வது வீட்டிலே நீச்சமாக செல்கிறார். பல கோயிலுக்கு போய் பல கடவுள்களை கும்பிட்டு உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னா எந்த சாமியும் வந்து கைப்பிடித்து இழுத்து உங்களை வந்து பிடிச்சிக்காது. உயிர் போகக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா உன்னுடைய நேரம் தலைவலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த கடவுளும் கிட்ட நிற்காது. அதனால் வந்து விருச்சிக ராசி என்பர்கள் உங்கள் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திலும், உங்கள் ஆரோக்கியத்திலும், உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். 9வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அவர் வந்து நீச்சமாக செல்லும் போது வேலை பளு கூடுதலாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருக்கும். நிற்காம ஓய்வு இல்லாமல் அப்பா வந்து நம்மளை பெருமையாக பேசுவார். வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளி வந்து நம்மளை பெருமையாக பேசுவார். ஒரு அரசு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் நம்ம வந்து பெருமையாக பேசுவார் அப்படின்னு மற்றவர்கள் பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து கெடுத்துக்காதீங்க. இதான் வந்து எளிமையாக விருச்சிக ராசி என்பளுக்கு சொல்லக்கூடிய பலன். ஏன்னா வந்து உங்கள் ராசிநாதன் நேசமாக செல்லும் போது 2, 5ஆம் வீட்டின் அதிபதி குரு வந்து உச்சமாக இருக்கிறார். அப்போ வந்து பணத்தை தேடி நீங்கள் ஓடுவீங்க. பணம் 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 பணம், ஓவர் டியூட்டி பார்க்கலாம், இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து வேலை செய்யலாம், தூக்கம்னா நாளை தூங்கிக்கலாம் அப்படின்னு தூக்கத்தையும் கவலைப்பட மாட்டீங்க, உடல் ஆரோக்கியத்திலும் கவலைப்பட மாட்டீங்க, சாப்பிடவும் மாட்டீங்க, பணத்தின் மீது குறியாக இருப்பீங்க. அந்த பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டால் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை மீண்டு கொண்டு வர முடியாது. இப்போ இந்த கால நேரத்தில் அதிகமாக மது சாப்பிடக்கூடியவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் கொஞ்சம் வந்து குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் ராசிநாதன் நேசமாக செல்லும்போது எல்லா பொறுப்பும் உங்கள் பிள்ளைங்க மேலே போய் விழுந்துடும், அல்லது உங்கள் பெற்றோர்கள் தலையில் போய் விடிஞ்சிடும். அதனால் விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானம் வேண்டும், முன் எச்சரிக்கை வேண்டும். விருச்சிகம் ராசிக்கு 6ஆம் அதிபதி நீச்சமாக செல்லும் போது உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். பணம் எப்படியும் சம்பாதிச்சிருவீங்க. 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்போ குழந்தைகள் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை தான். 6ஆம் அதிபதி நீச்சமாக செல்லும் போது உங்களுக்கு வந்து எந்த வேலை எந்த தொழில் செய்தாலும் கூடுதலான உழைப்பு இருக்கும். இப்போ வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்து வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டில் போய் வந்து அதிக முதலீடு போட்டு இந்த காலகட்டத்தில் பணத்தை இழந்து விடாதீர்கள். பணத்தில் வந்து கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருக்கும்போது பூமியில் போய் பணத்தை போட்டு விற்காத நிலம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து அந்த நிலம் விற்க மாட்டேங்குது, விலை போகாத இடத்தில் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு போய் வாங்கிட்டீங்கன்னா, வில்லங்கமான சொத்துக்களை வாங்கி போட்டிங்கன்னா காலாகாலத்துக்கும் உங்கள் பேரப்பிள்ளை கூட அதை விற்க முடியாது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பண முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கும்போது எதிராளிகள் பகையாளிகள் தொல்லை கொஞ்சம் கூடுதலாகவே வரும். உங்களுக்கு வந்து போட்டி போட்டு உங்கள் தொழிலை உங்களுடைய வேலையை வந்து முடக்கலாம் அப்படின்ற மாதிரியான எதிராளிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகம் ராசி அன்பளுக்கு. 9வது வீட்டிலே செவ்வாய் வந்து நீச்சமாக செல்லும்போது இளைஞர்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடந்து கொண்டால் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாட்களாக நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அப்பாவிடம் எகுக்கிறது, அப்பாவிடம் எகுத்து பேசுறது, அப்பா கோவப்படுற மாதிரி ஆத்திரப்படுற மாதிரி அப்பா உங்களை வந்து சாபம் ஓட்டுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் நேசமாக இருக்கும்போது பெற்றோர்கள் மனம் நொந்து உங்களை சாபம் விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் கடைசி காலம் வர பிரச்சனை தான். நிம்மதியாக வந்து சந்தோஷமாக வாழுவது கடினம். விருச்சிகம் ராசி என்பதற்கு உங்கள் ராசிநாதன் நேசமாக செல்கிறார். அதுக்காக தான்
இந்த பதிவில் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.